அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரது தான் திராவிட மாடல். இவங்களுடைய மாடலே அதுதான். எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிடணும், இளைஞர்களாக நாசப்படுத்தணும். 3 தலைமுறைகள் நாசப்படுத்திட்டாங்க. அதில் இன்னைக்காவது கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம், வளர்ச்சி, குடும்பம், மகிழ்ச்சி, சமூக பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமா எடுங்க. ஒரே நாளில் மூடணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் தான் இருக்கு. இந்த 1.5 ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போறீங்க, படிப்படியாக எப்போ மூட போறீங்கன்னு சொல்லுங்க, சொல்லி அதை மூடுங்க. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி கட்சியினால இன்னைக்கு பார்த்தா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போயிட்டு நாங்கள் 3321 டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் மூடணும், 90,000 கடையை இந்தியாவில் மூடணும், இந்திய அளவில் மூடி இருக்கோம் நாங்கள். அதனால் இதெல்லாம் இன்னொன்று, மது ஒழிப்பு மாநாடோ, மது ஒழிப்பு போராட்டமோ, மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி, வேறு யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை. அது டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி, இம்பார்ட்டன்ட் பாலிசி அது. அதனால் அந்த வகையிலே நடத்துங்க. ஆனால் ஒன்று எங்களை இழிவுபடுத்தாது. பாட்டாளி கட்சி நாங்கள் அது ஜாதி கட்சி. அப்போ நீங்கள் என்ன கட்சி? அப்போ அதெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது, ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சிருக்கிறோம், சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம், நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம், வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம், மது ஒழிப்புன்னு இருக்குது, புகையிலை ஒழிப்புன்னு இருக்குது, கல்வி, தரமான கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இப்படிலாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் வச்சது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்கள் கட்சியால் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் எத்தனை மாற்றங்கள் உங்களால் வந்திருக்குது சொல்லுங்களேன்? ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. சமூக நீதினா 6 இடஒதுக்கீடுகள் எங்கள் ஐயா வாங்கி தந்திருக்கிறார், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். கட்சி இந்த அப்படிப்பட்ட கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கொச்சப்படுத்திக்கிட்டுலாம் அதை தப்பை நிறுத்திக்க வேணும். திருமாவளவனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்துங்க, தேவையில்லை. நிச்சயமா, அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. 2026 மட்டும் கிடையாது, அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான்.